Hello and welcome back to the worship service of Grace Baptist Church, Grace Valley. Grace Baptist சபை கிரேஸ் வேலினுடைய ஆராதனைக்கு உங்களை யாவரையும் வருக என்று ஒரு முறை கூட வரவேற்கிறோம். Let's sing some songs in praising our God. நம்முடைய கர்த்தரை தொழுது கொள்ளும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி ஒரு சில பாடல்களை நாம் சேர்ந்து பாடுவோம். நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, இயேசு உன் அரணாவார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, இயேசு உன் அரணாவார். நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. துர்மகத்துக்கு ஏதுவான வேறி கொள்ளாமல், தேவ பயத்தோடே என்றுமே. துர்மகத்துக்கு ஏதுவான வேறி கொள்ளாமல், தேவ பயத்தோடே என்றுமே. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம்,
சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம் தூதை சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். தூதை சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு என் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. மகா இருக்கும் கிருபையும் அன்பு நிறைந்தங்களால் தகப்பனே ஆசிரியப்பட்டது அந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளுக்காக ஸ்துதிக்கிறோம் தகப்பனே எத்தனையோ பேருக்கு இல்லாத மகா பெரிய ஸ்லாக்கியும் கிருபி நீர் எங்களுடைய வாழ்க்கையில் கட்டளையிட்டு கொடுத்த தகப்பனே இந்த நாளை காணும்படியாக நீர் தந்த இந்த தயவு கிருபிக்காக ஸ்துதிக்கிறோம். விசேஷமாக கொடுத்த தகப்பனே இந்த நாளில் நடக்கக்கூடிய ஆராதனைக்காக உங்களுடைய பாதத்தில் வருகின்ற தகப்பனே ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை முடிவு தெய்வ பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும்படியாக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. விசேஷமாக கொடுத்த தகப்பனே இந்த நாளிலே இந்த ஆன்லைன் மூலியமாக நடக்கக்கூடிய ஊழியத்தை தகப்பனே எங்கெல்லாம் இருந்து உங்களுடைய வார்த்தையை கேட்கிறார்களோ அங்கெல்லாம் நம்முடைய தெய்வ பிரசன்னம் இருந்து வழிநடத்த வேண்டும்படியாக கூட ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை முடிய தெய்வ பிரசன்னம் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும்படியாக கூட ஜெபிக்கிறோம். சிறு ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனோடு நல்ல தகப்பனே. ஆமென். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன்
யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். இடறிய மீனவனை சீஷனாய் மாற்றுவதும் லேசான காரியம். இடறிய மீனவனை சீஷனாய் மாற்றுவது லேசான காரியம். இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவதும் லேசான காரியம். இடையனை கோமகனாய் அரியணை ஏற்றுவதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மகருக்கும் கிருபி நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த வேலையில் நோக்கி துதிக்க கிருபி செய்த துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட நாங்கள் அனைவரும் அவரவர் வீடுகளிலே நாங்கள் உம்முடைய செய்தியை கேட்கும்படியாக கிருபை செய்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த வேலையிலும் கூட வரக்கூடிய உம்முடைய செய்திக்காக கூட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் அனைவரும் எங்களுடைய சொல் செயல் சிந்தனைகளிலே நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி உம்முடைய செய்தியை கூர்ந்து கவனிக்க, உம்முடைய வார்த்தைகளை கூர்ந்து கவனிக்க நீர் கிருபை தாருங்கள். அந்த செய்தியை கொடுக்கிற தாசனுக்காக கூட ஜெபிக்கிறோம். தாசனை இன்னும் அநேகமான காரியங்களையும் நீர் எடுத்து உபயோகப்படுத்துங்கள். தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்கள். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வெறுமையாக்கி தாழ்த்துகிறோம். துதிக்க மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையுடன் ஜெபங்களும் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே.
யாக்கோபு அதிகாரம் 2. என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக. ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாத படியண்டையிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால், உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோடே நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள். அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனத்துக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவா தூஷிக்கிறார்கள். Today we are going to just look at the genuine believers and partiality. உண்மையான விசுவாசிகளும் பட்சபாதமும் என்ற தலைப்பில் ஒன்றாம் பாகம். So we are going to just look at part 1 and next week we'll just have part 2 of genuine believers and this partiality. உண்மையான விசுவாசியும் பட்சபாதமும் என்ற அதனுடைய இரண்டாம் பகுதி அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். Today we are going to just look at James chapter 2 verse 1 to 7. யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 1 to 7 வரையுள்ள வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். மகாத்மா காந்தி ஒரு மாணவனாக இருந்த நேரத்தில் when Mahatma Gandhi was a student, he tried to become a Christian. He was considering about that. ஒரு கிறிஸ்தவனாக வேண்டும் என்று சொல்லி அவர் யோசித்து கொண்டு இருந்தார். He read the Gospels and was moved by them. அவர் இந்த சுவிசேஷங்கள் எல்லாம் வாசித்ததுக்கு அப்புறம் அவர் ரொம்ப ஆர்வத்துடன் நான் ஒரு கிறிஸ்துவன் ஆகணும் என்ற காரியத்தில் உறுதியாக இருந்தார். It seemed to him that Christianity offered a solution to the caste system that plagued us in India. இந்தியா தேசத்தில் நம் நாட்டில் இந்த ஜாதி வெறி அது மாற்றும்படிக்கு இந்த சுவிசேஷங்கள் நல்ல ஒரு உதவி ஆயிருக்கும் என்று அவர் நினைத்தார். ஒன் சண்டே he went to a local church. அவர் ஒரு உள்ளூர் சபைக்கு அன்றைக்கு கடந்து சென்றார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை. He had decided to see the pastor and ask instruction on the way to salvation. அதாவது ரட்சிப்புக்குள்ள வழி என்ன என்று ஆராயும்படிக்கு அவர் பாஸ்டரை அணுகினார். But when he entered the church, which consisted of white people, அங்கே வெள்ளைக்காரர்கள் இருந்த ஒரு சபையில் தான் அவர் போனது. The ushers refused to give him a seat. அங்கே இருக்கிற அந்த காணிக்கை எடுக்கிற நபர்கள் இவர்களுக்கு ஒரு சீட்டு, இந்த மகாத்மா காந்திக்கு அங்கே உட்காரத்துக்கு ஒரு சீட்டு கொடுக்கறதுக்கு மறுத்தார். They told him to go and worship with his own people. அவர் என்ன சொன்ன தெரியுமா? உங்கள் ஆள்கள் கூட நீங்கள் ஆராதிக்க வேண்டும், இங்கே எங்கள் வெள்ளைக்காரர் கூட நீங்கள் ஆராதனை பண்ண கூடாது, முடியாது என்று சொன்னேன். He left and never went back again. அவர் அந்த சபையிலிருந்து போனார், அதுக்கப்புறம் திரும்பி போகவில்லை. So he was telling, if Christians have caste differences, இப்போ கிறிஸ்துவர்களுக்கு ஜாதி வரி இருந்தால், he said, I might as well remain a Hindu. அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் ஒரு ஹிந்துவாக தொடர்ந்து இருக்க போகிறேன் என்று அவர் சொன்னார். இது டெய்லி பிரெட், அவர் டெய்லி பிரெட். February 1979, February 1979 அவர் டெய்லி பிரெட் அன்றன்றுள்ள அப்பம் என்ற அந்த புத்தகத்தில் வந்த ஒரு கதை. That tragic story illustrates the sin that James writes against in our text. இந்த அந்த சோகமான அந்த கதை அதே அப்பாற்பட்ட ஒரு காரியம் தான் யாக்கோபு இந்த நிருபத்தில் இந்த பகுதியில் நமக்கு எடுத்து காட்டுவது. He focuses on the sin of showing favoritism to the rich.
பணக்காரர் வந்து சபையில் வரும்பொழுது அவர்களுக்கு வந்து பாரபட்சம் காட்டுகிற ஒரு காரியம்தான் இங்கே. அண்ட் டு த புவர் டிஸ்பைசிங் த புவர், அதாவது ஏழை வந்து அவமதிக்கிற ஒரு காரியமும் ஐஸ்வர்யவானை வந்து மேலிடத்தில் வந்து வைக்கிற ஒரு காரியத்தை குறித்து தான் நீங்கள் சொல்கிறது. பட் இஸ் வேர்ட்ஸ் அப்ளை டு ஆல் டைப்ஸ் ஆஃப் ப்ரெஜுடிஸ். இது எல்லா இப்பேற்பட்ட அந்த பாரபட்சம் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் இது பொருந்தும் என்பதில் சந்தேகமே கிடையாது. வெதர் இட் இஸ் பேஸ்ட் ஆன் எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், பணக்காரனாக இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம், ரேஸ் ஜாதி வரி சம்மந்தமான காரியமாக இருக்கலாம், ஒரு எனிதிங் எல்ஸ், வேறு எந்த காரியமாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் பொருந்தின ஒரு பகுதி தான் இது. To favor some people and to disregard others based on outward factors is a terrible sin. அப்போது ஒரு நபரை வந்து வெளிப்படையான தோற்றத்தை பார்த்து அவருக்கு வந்து அந்த இந்த பட்சபாதத்தை காட்டுவது வந்து பெரிய ஒரு பாவமாய் காணப்படுகிறது. தட் பிளேக்டு த ஏர்லி சர்ச் இன் ஜேம்ஸ் டே. யாக்கோபினுடைய நாட்களிலேயும் அவருடைய சபைகளிலேயும் இதே வந்து பிரச்சனை வந்து அவர் நேரிட்டது. ஸோ இட் ஹாஸ் பிளேக்டு த சர்ச் இன் எவ்ரி ஜெனரேஷன். எல்லா தலைமுறையிலும் பார்க்கும்பொழுது இதே காரியம் வந்து ஒரு வாதையை வந்து எல்லா சபையிலும் வந்து பாதித்து கொண்டிருக்கிறது என்று சந்தேகமே இல்லை. பிகாஸ் இட் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் ப்ரைட். இது வந்து அந்த பெருமையிலிருந்து தான் இந்த இப்பேற்பட்ட காரியம் வந்து வருகிறது. விச் இஸ் எண்டமிக் டு அவர் ஃபாலன் ஹார்ட்ஸ். இது வந்து நம்மளுடைய அந்த விழுந்த சுபாவமுள்ள அந்த ஹிருதயத்துக்கு, பாவக்கேடுள்ள அந்த ஹிருதயத்துக்கு பொருந்தின ஒரு காரியம்தான். நவ் பேட் போப்ஸ், த பேட் போப்ஸ், ஒரு புத்தகம் இருக்குது. அதாவது வந்து போப்பு, அதாவது பொல்லாங்கான போப்புகளை குறித்து ஒரு அவருடைய வரலாறு, ரோமன் கத்தோலிக்க போப்புகளை குறித்து எழுதின ஒரு புத்தகம் தான் த பேட் போப்ஸ். த வேர்ட் கரப்ட் இஸ் நாட் ஸ்ட்ராங் இனஃப் டு கன்வே ஹவு ஈவில் தீஸ் மென் வர். அவன் வந்து ரொம்ப கரப்டான ஒரு கரப்ட் என்று சொல்கிற அந்த வார்த்தை வந்து இந்த நபர்களுக்கு பொருந்தாது. அதிலும் பெரிய வார்த்தை இருந்தால் அதுதான் யூஸ் பண்ணணும். They were in total power and they dispensed favors based on who could pay them the most and who would consolidate their power over their enemies. அப்போது அவர் வந்து சர்வ அதிகாரத்தோடு இருந்த நபர்கள், அவருக்கு கீழே இருக்கிற நபர்கள் வந்து எவ்வளோ வந்து அவர்களுக்கு வந்து அந்த பொருள்களெல்லாம் கொடுக்கும், அதன் அடிப்படையில் தான் இவர்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருந்தது. ஸோ தே எபிட்டமைஸ்ட் த சின் ஆஃப் பார்ஷியாலிட்டி. இவர்கள் வந்து இந்த பட்சபாதத்தினுடைய அந்த பெரும் அந்த ஸ்தானத்தில் உள்ள காரியங்கள் அவர் செஞ்சு வந்தார். பட் வி டோன்ட் நீட் டு டர்ன் டு ரோமன் கேத்தலிக் சர்ச். நம்ம வந்து ரோமன் கத்தோலிக்க சபையில் போக வேண்டிய அவசியம் கிடையாது. பிகாஸ் இட் ஹேஸ் பீன் கர்ஸ் ஃபார் ஆல் த சர்ச்சஸ். இது வந்து எல்லா சபைக்கும் சார்ந்த ஒரு காரியமாக வந்து காணப்படுகிறது. அதனால் all such approaches violate what James is saying here and they ignore the glory of the New Testament church. புதிய ஏற்பாடு சபையினுடைய மகிமை என்ன என்று தெரியாமல் இப்பேற்பட்ட காரியங்கள் யாக்கோபு எழுதுகிற காரியங்களுக்கு விரோதமாக இருக்கிறது என்று இது நமக்கு எடுத்து சொல்வது. in which there is no distinction between Greek and Jew. இங்கே வந்து யூதனுக்கோ கிரேக்கனுக்கோ வித்தியாசம் கிடையாது சபையில். சர்க்கம்சைஸ்ட் ஓர் அன்சர்க்கம்சைஸ்ட். அப்போ வந்து விருத்தச்சேதனம் பண்ண நபர்களுக்கும் அல்லாத நபர்களுக்கும் வித்தியாசம் இல்லை. பார்பேரியன், அதாவது வந்து மற்ற பாஷை பேசுகிற நபர்கள், சிந்தியன், ஸ்லேவ்ஸ் அண்ட் ஃப்ரீமென். அப்போது இப்பேற்பட்ட அடிமைகள் ஆனாலும் சுதந்திரம் ஆனாலும் பட் கிரைஸ்ட் இஸ் ஆல் அண்ட் ஆல் இன் ஆல். அப்போ இயேசு கிறிஸ்து தான் வந்து எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒன்று என்று இங்கே கொலோசியர் 3:11 நமக்கு எடுத்து சொல்கிறது. ஸோ த மேக்கப் ஆஃப் லோக்கல் சர்ச் ஷுட் பேஃபிள் த வேர்ல்டு. ஒரு உள்ளூர் சபையினுடைய அந்த அமைப்பை பார்த்து உலகமே வந்து என்னை ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு காரியம். ஏன்னா the world should not be able to explain how people of different races, economic and social levels and age groups can come together in love and harmony. அதாவது சமரசத்தோடும் அன்போடும் இந்த பணக்காரனும் ஏழையும் ஜாதியில் வந்து வித்தியாசமுள்ள நபர்களும் வயதான நபர்களும் வாலிபர்களும் எல்லாம் ஒன்றாய் இணைந்து செயல்படுகிற ஒரு 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 கூட்டம் என்று சொல்லி அவர் வந்து ஆச்சரியப்பட வேண்டும் என்று சொல்லி. ஸோ டு டிவைட் அப் த சர்ச் along such lines obliterates the glory of God and his salvation. அப்போது தேவனால் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பும் அவருடைய மகிமையும் வந்து இல்லாமல் பண்ணுகிற ஒரு காரியம் தான் இந்த சபையை வந்து இந்த ஜாதி, பணம், கோத்திரம் இதற்கு அடிப்படையில் வந்து பிரிக்கிறது என்று யாக்கோபு சொல்கிறது. ஜேம்ஸஸ் ஆர்குமெண்ட் ரன்ஸ் ஃப்ரம் 2:1 through 2:13.
யாக்கோபு வந்து இங்கே சொல்லுகிற காரியம் வந்து 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13 வரைக்கும் இது வந்து நாம் பார்க்கலாம். He gives 3 reasons why partiality is wrong. இந்த பட்சபாதம் வந்து ஏன் தவறு என்பதை குறித்து 3 காரியங்கள் அவர் வந்து நமக்கு எடுத்து சொல்லுகிறார். For sake of time we can only deal this time with the first 2. முதல் சொன்ன 2 காரியங்கள் மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறது. 2:1-7 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 7 வரை உள்ள வசனங்கள். ஸோ லெட் us look at the proposition. இந்த இதில் வந்து செய்தியின் கருத்து நாம் வந்து பார்ப்போம். Partiality is wrong because it usurps God's sovereignty. பட்சபாதம் வந்து தவறான ஒரு காரியம். காரணம் தெரியுமா? தேவனுடைய சர்வாதிகாரத்தை வந்து இது எடுக்க, அந்த ஸ்தானத்தை எடுக்க பார்க்கறது. It aligns you with God's enemies. தேவனுடைய விரோதிகளோடு உங்களை வந்து அது சேர்க்க முயற்சி பண்ணும். அண்ட் இட் வயலேட்ஸ் காட்ஸ் லா ஆஃப் லவ். தேவனுடைய அன்பின் அந்த நியாயப்பிரமாணத்தை வந்து அது முறியடிக்கிற ஒரு காரியமாய் காணப்படும். ஸோ லெட்ஸ் லுக் அட் த ஃபர்ஸ்ட் திங். பார்ஷியாலிட்டி இஸ் ராங் பிகாஸ் இட் அஷ்ரப்ஸ் காட்ஸ் சாவர்னிட்டி. இந்த பட்சபாதம் வந்து தவறான ஒரு காரியம். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய அந்த சர்வாதிகாரத்தை வந்து இது தவறான முறையில் வந்து அது எடுக்க அவர் வந்து நினைக்கும். Chapter 2 verse 1-5 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும். ஜேம்ஸ் again addresses his readers as my brethren. என்னுடைய சகோதரர்களை என்று தான் வந்து யாக்கோபு இங்கே சொல்கிறது. அது வந்து எடுத்து நாம் வந்து பார்க்க வேண்டியது கூறக்கூடிய ஒரு காரியம். This shows that he is writing to professing Christians. அதாவது நாங்கள் கிறிஸ்துவர் என்று சொல்லுகிற நபர்களுக்கு தான் இது எழுதுவது. Not to the world, உலகத்துக்கு அல்ல. It reveals James's pastoral concern for them and it reminds them that we are brothers and sisters in the family of God. நாம் எல்லாரும் வந்து தேவனுடைய குடும்பத்தில் வந்து சகோதர சகோதரிகளாக இருக்கிறது என்று சொல்லி இவர் வந்து என்ன தெரியுமா, பாஸ்டர் ஒரு போதகர் என்ற முறையில் இவர் வந்து இது அவரை வந்து நினைவூட்டுகிறார். This is further understood by James mentioned your faith in the glorious Lord Jesus Christ. இது வந்து உங்களுடைய மகிமையுள்ள இயேசு கிறிஸ்துவிலே உங்களுக்கு இருக்கிற அந்த விசுவாசம் என்று அவர் சொல்லும்போது நமக்கு தெரியும். இட் இஸ் ஃபெய்த் இன் கிரைஸ்ட் தட் பிரிங்ஸ் அஸ் ஆல். கிறிஸ்துவில் உள்ள விசுவாசம் தான் நம்ம எல்லாவரையும் வந்து வித்தியாசம் இல்லாமல் ஒன்றாக இணைக்கிறது. வாட் எவர் அவர் பேக்ரவுண்ட்ஸ், நம்மளுடைய பின் அணி என்ன இருந்தாலும் இன்டு காட்ஸ் ஃபேமிலி அஸ் பிரதரன், தேவனுடைய சபையில் வந்து நாம் சகோதர சகோதரிகள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ வென் ஜேம்ஸ் சேஸ் டு நாட், நீங்கள் அந்த அப்படி செய்யக்கூடாது என்று சொல்லும் பொழுது இங்கே ஸ்டாப் டூயிங் இட், அதாவது நீங்கள் செஞ்சு கொண்டிருக்கிற காரியத்தை வந்து நிறுத்த வேண்டும் என்று தான் அதனுடைய அர்த்தம். ஜேம்ஸ் had already observed that sinful practice taking place. யாக்கோபு இந்த பாவ தன்மையுள்ள காரியங்கள் வந்து இவர்கள் வந்து அதில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அவர் வந்து கவனித்து பார்த்த ஒரு நபர். he is writing to correct a problem before it grows worst. அதாவது இந்த பாவ பிரச்சனை வந்து அது திருத்தும்படி, அது வந்து வளர்ந்து மோசமாகி போகிற அந்த இதுக்கு விடாமல் அதுக்கு முன்னமே வந்து அவர் வந்து எச்சரிக்கை கொடுக்கிறார். He shows 2 ways that partiality usurps God's sovereignty. 2 விதத்தில் தேவனுடைய சர்வாதிகாரத்தை வந்து எப்படியாவது பிடிக்கணும் என்று சொல்லி இந்த பட்சபாதமான ஒரு நோக்கம் அது முயற்சி எடுக்கும் என்பதற்கு 2 காரியங்கள் அவர் வந்து நமக்கு எடுத்து சொல்கிறார். First of all, partiality puts man as judge in the place of our glorious Lord Jesus Christ. மகத்துவமுள்ள நம்முடைய இயேசு கிறிஸ்து அவர் தான் வந்து நியாயாதிபதியாக இருக்கிறது. அவருடைய அந்த நியாயாசனத்தை வந்து எடுக்கக்கூடிய ஒரு நோக்கம்தான் இந்த பட்சபாதம் என்று யாக்கோபு சொல்கிறது. ஜேம்ஸ் ஓப்பன்ஸ் with the command that we not hold our faith in the glorious Lord Jesus Christ with an attitude of personal favoritism. தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து ஒரு நபர்களுக்கு பட்சபாதம் காட்டும்படிக்கு இந்த இயேசு கிறிஸ்துவுள்ள விசுவாசம் வந்து நாம் வந்து பயன்படுத்தக்கூடாது என்று யாக்கோபு சொல்கிறது. தென் ஹி illustrates it with a hypothetical scenario. அப்புறம் வந்து இவர் வந்து என்ன தெரியுமா, ஒரு சம்பவத்தை இவரே வந்து உருவாக்கி இந்த சம்பவத்தை வந்து அவருக்கு அந்த விரிவித்து கொடுக்கும்படி ஒரு சம்பவத்தை அவரே உருவாக்குகிறார். 2 men come into the church gathering. அந்த சம்பவம் வந்து இவர் வந்து உருவாக்கி சொல்லுகிறார். 2 நபர்கள் வந்து சபையில் அவர் வந்தார். ஹியர் கால்ட் சினகாக் கேரி ஓவர் ஃப்ரம் த ரீசன்ட் ஜூயிஷ் ரூட்ஸ். அப்போது இந்த யூத மக்கள் வந்து சினகோக் என்று தான் அழைக்கும். அவர் சபை கூடும் பொழுதும் அந்த வார்த்தை தான் பயன்படுத்தினது. ஒன் இஸ் obviously wealthy, ஒன்று வந்து ஐஸ்வர்யவான், as seen by his gold ring and fine cloth. நல்ல வஸ்திரமும் அந்த பொன் மோதிரமும் அணிந்ததுனால நமக்கு தெரியும் அவர் வந்து பணக்காரனான ஒரு மனுஷன். தி அதர் இஸ் obviously poor. அடுத்த நபர் வந்து ஏழையான ஒரு நபர்.
as seen his shabby clothes. அதாவது வந்து அவருடைய அந்த அழுக்கான அந்த வஸ்திரத்தை எல்லாம் பார்க்கும்பொழுது தெரியும். Someone in the church directs the wealthy man to the best seat in the house. இந்த சபையில் ஒரு விசுவாசி வந்து இந்த ஐஸ்வர்யவானை வந்து ஒரு நல்ல ஒரு உட்காரும் இடத்துல அவரை வந்து அழைத்து கொண்டு சென்றார். And whereas the poor man is told to stand out of the way. அப்போது இவரை அழைத்து கொண்டு போகும்போது அந்த ஏழை வந்து என்ன தெரியுமா, தள்ளி நில்லப்பா அப்படின்னு சொல்லி அவரை வந்து வழியிலிருந்து விலக செஞ்சது. ஓர் சிட் டவுன் ஆன் த ஃப்ளோர், நீ வந்து இந்த இடத்துல வந்து இவருக்கு இடைஞ்சல் பண்ணாமல் நீ மாறி நில்லு, இல்லாட்டி வந்து நிலத்தில் உட்காரு அப்படின்னு அவர் இடத்துல சொன்னார். ஸோ த ரிச் மேன் இஸ் கிவன் ப்ரிவிலேஜஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் வெல்த். இந்த ஐஸ்வர்யவானுக்கு அவனுடைய அந்த சம்பத்தினாலே அவனுக்கு வந்து இந்த ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்தது. பட் த புவர் மேன் இஸ் டிஸ்பைஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பாவர்ட்டி. இந்த ஏழையானவன் அவனுடைய பஞ்சத்தினால் அவனை வந்து தரையில் உட்கார சொன்னது. சச் ட்ரீட்மெண்ட் ஜேம்ஸ் இஸ் ஈவில். இப்பேற்பட்ட அந்த நபர்களை வழிநடத்தும் விதம் அது பொல்லாங்கானது என்று யாக்கோபு சொல்கிறது. ஸோ ஜேம்ஸ் அட்ரஸஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ஃபேவரிட்டிசம் இன் 2 ways. இந்த பட்சபாதத்தை வந்து அதனுடைய பிரச்சனையை வந்து 2 விதமாக அவர் வந்து எடுத்து சொல்கிறார். ஃபர்ஸ்ட், he gets us to see how pretty our distinctions between the rich and poor really are. அதாவது இந்த ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இடையில வந்து அந்த வித்தியாசம் நாம் பார்ப்பது எப்படி என்று அவர் சொல்லுகிறார். ஈவன் த மோஸ்ட் பவர்ஃபுல்லி ரிச் மென் ஆன் எர்த் ஆர் நத்திங் கம்பேர்ட் டு த க்ளோரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் மிக பெரிய ஐஸ்வர்யவான் அவர் பக்கமே வர முடியாது. ஸோ த கிங் ஆஃப் கிங்ஸ், அவர் வந்து ராஜாக்களின் ராஜா தான். அந்த ராஜாதி ராஜனுடைய பக்கமே எவ்வளோ ஐஸ்வர்யம் இருந்தாலும் அவரால் வர முடியாது. கிங் நெபுக்கத்நேசர் தாட் தட் ஹி வாஸ் கிரேட். நெபுக்கத்நேசர் ராஜா அவன் வந்து பெரிய ஒரு நபர் என்று அவன் வந்து நினைத்து கொண்டார். பட் காட் ஹம்பிள்ட் ஹிம் ஸோ தட் ஹி ஏட் கிராஸ் லைக் பீஸ்ட் ஆஃப் த ஃபீல்ட். அப்போது இவர் வந்து ஆண்டவர் வந்து என்ன தெரியுமா, அவனை வந்து தாழ்த்தி எளிமை உள்ள நபராக வந்து அது மிருகங்கள் வந்து புல் தின்கிற மாதிரி அவர் வந்து புல் சாப்பிட்டு கொண்டிருந்தான்னு சொல்லி when he came to his senses, அவனுடைய புலனுக்கு அவன் வந்து திரும்பி வந்த உடனே he acknowledged that God alone is great. அவர் புரிந்து கொண்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நெபுக்கத்நேசர் ராஜா தேவன் தான் வந்து பெரியவர் என்று தானியேல் சாப்டர் 5:34-37, தானியேல் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் 34 37 வரையுள்ள வசனங்கள் பார்த்தால் நமக்கு அது தெரியும். When we exalt men on account of their wealth or power or status, அதாவது ஒரு மனிதனுடைய அவனுடைய சம்பத்து, அவருடைய ஸ்தானம், அவருடைய சக்தி, இதன் அடிப்படையில் ஒரு மனிதனை வந்து நாம் வந்து உயர்த்தும் பொழுது we rob glory from Jesus Christ. இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமை தான் வந்து நாம் வந்து பறித்தெடுப்பது அவர்களிடத்திலிருந்து என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்ட் who sovereignly gives us everything that we are having. நமக்கு இருக்கிற எல்லாமே வந்து சர்வாதிகாரத்தோடு அவர் தான் நமக்கு கொடுக்கறது. அந்த அதிகாரம் எல்லாம் பருத்திருக்கிற மாதிரி என்று 1 கொரிந்தியர் 4:7 அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்து சொல்கிறார். rather than exalting the rich, we should exalt the supreme glory of Christ alone. இந்த பணக்காரனை வந்து உயர்த்தாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உச்சகட்டத்தில் உள்ள அவருடைய வந்து அந்த மகிமையை தான் வந்து நாம் வந்து உயர்த்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் உயர்த்த வேண்டும். we all are just his unworthy servant. நாம் எல்லாரும் வந்து தகுதியில்லாத கர்த்தருடைய ஊழியர்களாய் காணப்படுகிறது. focusing on glory of Christ put us in all proper place before him. இயேசு கிறிஸ்துவை பற்றி சரியான ஒரு நோக்கத்தில் அவருடைய மகிமையை வந்து நாம் உயர்த்தினால் அவர் முன்பதாக நாம் வந்து சரியான முறையில் இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. Of course we should grant honor to whom honor is due. Romans 13:7. ரோமர் 13:7 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றதுன்னு தெரியுமா, கனம் கொடுக்க வேண்டிய நபர்களுக்கு நாம் கனம் கொடுக்க வேண்டும் என்றது. பட் honor toward Christ and honor toward men are two different planes. அதாவது கிறிஸ்துவுக்கு நாம் கனத்தை கொடுப்பதும் மனிதர்களுக்கு கனத்தை கொடுப்பது ரெண்டு விதமாய் காணப்படுகிறது என்று மறக்கக்கூடாது. Secondly, when James ascribed glory to Lord Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுக்கு யாக்கோபு மகிமை செலுத்தும் பொழுது it probably points to his coming in power and glory to judge the earth.
அப்போ அவர் மேத்யூ சாப்டர் 26:24, மத்தாய் 26:64 வசனம், அவர் இந்த உலகத்தில் நியாயாதிபதியாக மகத்துவமுள்ள நியாயாதிபதி அந்த உலகத்தில் வருகிற காரியம்தான் யாக்கோபு இங்கே யோசித்து எழுதுவது. James will mention judgment at the end of his argument in chapter 2:12-13. 2ஆம் அதிகாரம் 12-13 வரை உள்ள வசனங்களில் அவர் இந்த கடைசி காலத்தில் நடக்க போகிற நியாய தீர்ப்பை குறித்து அவர் சொல்ல போகிறார். In 2:4 he says that when we make distinctions among people based on outward factors, இந்த ஜனங்களை அவருடைய புறம்பே உள்ள காரியங்களை வைத்து வித்தியாசமான முறையில் நாம் பார்க்கும் பொழுது we set ourselves up as judges with evil motives. பொல்லாங்கான அந்த மனதோட மற்ற நபர்களை நியாய்ந்து இருக்கக்கூடிய நபர்களாய் நாம் காணப்படுகிறது, அல்லது அப்பேற்பட்ட யோசனைகள் சிந்தனைகள் நமக்குள்ள வருகிறது என்று அவர் சொல்லுகிறார். we don't see the hearts of men. மனிதனுடைய இருதயம் நம்மளால் பார்க்க முடியாது. as God does. தேவன் செய்கிற மாதிரி நம்மளால் முடியாது. 1 Samuel 16:7. 1 சாமுவேல் 16:7. to judge a man based on his outward appearance is to usher up the place of Jesus Christ in his glory as judge of all the earth. எல்லா உலகத்துக்கும் மகத்துவமுள்ள மகிமையுள்ள நியாயாதிபராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்தை மனுஷன் நியாய்ந்து இருக்கும்படி அந்த ஸ்தானத்தை அவர் பறித்தெடுக்க முயற்சி பண்ணுகிற ஒரு காரியம் தான் இந்த பட்சபாதம். So we would be mistaken to conclude that James is saying that the rich are categorically bad. இங்கே நம்ம ஒரு தவறான முடிவுக்கு வருது என்ன தெரியுமா? யாக்கோபு சொல்லுகிறது பணக்காரன் எப்போவுமே நல்ல ஒரு மனிதன் அல்ல, அவன் சரியல்லாத ஒரு நபரும், ஏழை நல்ல நபரும் என்றல்ல. Some rich men are very godly and some poor men are very evil. ஒரு சில ஐஸ்வர்யவான்கள் தெய்வீகமான அந்த சுபாவம் உள்ள நபர்களும், ஒரு சில ஏழைகள் பொல்லாங்கான நபர்களுமாய் நம்மளால் பார்க்க முடியும். But James's point is that any judgment based on outward factors alone are wrong judgments. வெளிப்படையான காரியங்களை பார்த்து நாம் நியாயம் தீர்க்கும் பொழுது அது தவறான ஒன்று என்றுதான் யாக்கோபு நமக்கு எடுத்து சொல்லுகிறது. பிகாஸ் they do not discern the heart. நமக்கு மனிதனுடைய அந்த இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க முடியாது. only God can judge the heart. தேவனுக்கு மட்டும்தான் ஒரு மனிதனுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க முடியும். and so we are wrong to usurp his place as judge. அவருடைய அந்த நியாயாதிபர் என்ற அவருடைய ஸ்தானத்தை நாம் தவறாக பறித்தெடுத்து அதில் நாம் நம்மை வைக்கக்கூடாது. Secondly, partiality puts man as sovereign in the place of God who chooses. தெரிந்து கொள்ளுகிற தேவனுடைய ஸ்தானத்திலே, அந்த சர்வாதிகாரியான தேவனுடைய ஸ்தானத்திலே பட்சபாதம் மனிதனை வைத்துவிடும். Chapter 2:5. 2:5. James asked his readers to pay attention. யாக்கோபு தன்னுடைய வாசிப்பாளரிடத்தில் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். He again addresses them as my beloved brethren. அதுக்கப்புறம் அவர் தெரியுமா, என்னுடைய அன்பார்ந்த சகோதரர்களை என்று தான் அவர் அழைக்கிறது. And then ask a question that expects an affirmative answer. அவர் ஒரு கேள்வி கேட்கிறார், அந்த கேள்விக்கு சரியான ஒரு பதில் அவர்கள் கொடுக்க வேண்டும். Did not God choose the poor of this world to be rich in faith? அதாவது இந்த உலகத்தில் ஏழைகளை விசுவாசிக்கும்படியாக ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லையா என்ற கேள்வி. and heirs of the kingdom which he promised to those who love him. அவரை அன்பு கூறுகிற நபர்களுக்கு அவருடைய ராஜ்யம் அவங்களுக்கு சொந்தமாக கொடுக்கும் என்று அவர் சொன்னதில்லையா என்று இது யூத மக்களுக்கு தான் எழுதுறது. அதனால தான் இந்த ராஜ்யத்தை குறித்து அங்கே சொல்கிறது. note the following. First, the New Testament writers consistently assume that God chose those who are saved apart from any merit or qualification on the part of the chosen. தேவன் தான் இந்த உலகத்தில் மனிதர்களை தெரிந்து கொள்வது அவருடைய தகுதியோ அவருடைய நிலைமையோ ஒன்றும் பார்த்து அவர் தெரிந்து கொள்ளவில்லை என்று யாக்கோபு சொல்கிறது. Salvation is not offered to anyone on the basis of anything that God sees or foresees in that person. ஒரு மனிதனில் ஆண்டவர் பார்க்கிறது அல்லது முன்னே பார்த்த ஒரு காரியத்தின் அடிப்படையில் அவர் ரட்சிப்பு யாருக்குமே கொடுப்பதில்லை. He does not choose the rich man to get his money. அதாவது ஒரு ஐஸ்வர்யவானை அவருடைய பணம் கிடைக்கும்படிக்கு அவரை தெரிந்து கொள்ளவில்லை. God does not choose a poor man because of his poverty. பஞ்சத்தினாலே ஒரு ஏழையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை. God does not choose those whom he foresees will one day trust in him. அது ஒரு சில நபர்கள் சொல்கிற மாதிரி அவர் அந்த வரலாறில் பார்க்கும் பொழுது இந்த நபர் என்னை விசுவாசிக்க போகிறார் என்ற அந்த அறிவின் அடிப்படையில் அவர் ஒருபோதும் யாரையும் தெரிந்து கொள்ளவில்லை.
because that would make salvation depend on something that originates in fallen man. அப்போ அப்படி இருந்தால் ரட்சிப்பு வந்து மனிதனுடைய அந்த சாதகமாக மனுஷனில் இருக்கிற ஒரு காரியம், விழுந்து போன மனுஷனில் இருக்கிற ஒரு காரியத்தின் அடிப்படையில் ஆண்டவர் செயல்படுகிற ஒரு காரியமாய் ரட்சிப்பு மாறிவிடும். God's choice is completely based on his grace and purpose. ஆண்டவருடைய இந்த தெரிந்து கொள்ளுதல் முழுசாகவும் அவருடைய கிருபையின் அடிப்படையிலும் அவருடைய நோக்கத்தின் அடிப்படையிலும் என்று we see that in Romans chapter 9 11-16. ரோமா நிருபம் 9ஆம் அதிகாரம் 11-16 வரை தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எடுத்து சொல்லுகிறது. James does not stop here to explain or defend the doctrine of God's sovereign election. தேவனுடைய சர்வாதிகாரமுள்ள அந்த தெரிந்து கொள்ளுதலை குறித்து அதை குறித்து விளக்கம் பண்ணும்படி அவர் வந்து முயற்சி பண்ணுகிறார். He assumes that his readers know and believe this. அப்போது இவர் வந்து இதை குறித்து அதிகமாக விளக்கம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் தெரியுமா, இவர் எழுதுகிற நபர்களுக்கு ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர் நன்றாக புரியும். And so he uses it as a reason why they are wrong to favor the rich and despise the poor. அதனால இந்த உபதேசம் தெரிஞ்சிருந்தும் இவர் வந்து ஏழையை வந்து புறக்கணித்து அவமதித்து ஐஸ்வர்யவானை வந்து அவர் வந்து உயர்த்தி வைக்கிற ஒரு காரியம் வந்து தவறானது என்று அவர் சொல்லுகிறார். When they do this, they align themselves opposite to God. இப்படி பண்ணும்பொழுது தேவனுக்கு விரோதமாக தான் இவர் வந்து இவரை வைத்துக் கொள்வது. Who often chooses the poor to be rich in faith. தேவன் என்ன பண்ணுறது தெரியுமா, ஏழையை வந்து விசுவாசத்தில் வந்து ஐஸ்வர்யமுள்ள நபர்களாய் மாறும்படிக்கு அவரை தெரிந்து கொண்டார். And leaves the rich to perish along with their wealth. ஐஸ்வர்யவான்களை அவருடைய சம்பத்தோடு கூட சம்பாத்தியத்தோடு கூட வந்து அதாவது இழந்து போகும்படிக்கு அவர் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறார். ஜேம்ஸ் சாப்டர் 5:1-6, யாக்கோபு 5:1-6 வரைக்கும் நான் வந்து பார்க்க போகிறோம். James is not teaching that God chooses all poor men for salvation and pass over all the rich men. யாக்கோபு ஒருபோதும் எல்லா ஐஸ்வர்யவான்களையும் வந்து ஆண்டவர் வந்து விட்டு வைத்து ஏழைகளை மட்டும்தான் ரட்சிப்பது என்றும் யாக்கோபு இங்கே சொல்லவில்லை. Rather, it was obvious in the early church that many more poor people had trusted in Christ for salvation. ஆதிம நூற்றாண்டில் சபையில் ஏராளமான ஏழைகள் வந்து இயேசு கிறிஸ்துவை நம்பினார்கள் ரட்சிப்புக்காக, ஆஸ் கம்பேர்ட் டு த ரிச். அதாவது ஐஸ்வர்யவான்களை பார்க்கலும் ஏழைகள் தான் வந்து ரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்துவை நம்பினது. There were some rich people, ஒரு சில ஐஸ்வர்யவான்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பின நபர்கள் உண்டு. யாரெல்லாம்? சக்கியஸ் உண்டு, சக்காயி, நிக்கோதேமு இருக்குது, பர்னபா உண்டு, ஃபிலிமோன் உண்டு. அதே மாதிரி ஏராளமான நபர்கள் உண்டு. பட் த நம்பர்ஸ் வர் slanted towards the poor. ஆனாலும் வந்து அதிகமாக யார் தெரியுமா, ஏழைகள் தான் வந்து கர்த்தரை வந்து பின்பற்றின நபர்களாய் காணப்பட்டது. That's why Paul wrote to the Corinthians. அதனால தான் வந்து கொரிந்திய சபைக்கு பவுல் எழுதுவது. In 1 Corinthians chapter 1:26-29, 1 கொரிந்தியர் 1:26-29 வரைக்கும். For consider your calling, brethren. உங்களுடைய அழைப்பை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டும். That there were not many wise according to the flesh. அதாவது மாம்சத்துக்கு கூறிய வண்ணமாக புத்திசாலித்தனமாக இருந்த யாருமே இருந்ததில்லை. நாட் மெனி மைட்டி, பலவான்களும் பலசாலிகளும் இருந்ததில்லை. நாட் மெனி நோபல், நல்லா குணமுள்ள நபர்களும் இல்லை. பட் God has chosen the foolish things. முட்டாள்தனமான காரியங்களை ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டார். என்ன தெரியுமா? of the things of the world to shame the wise. அதாவது வந்து புத்திசாலிகள் என்று சொல்லுகிற நபர்களை வந்து அவரை வந்து வெட்கப்படுத்தும்படி ஆண்டவர் வந்து இந்த உலகத்தின் பார்வையிலே முட்டாள்களான நபர்களை தெரிந்து கொண்டார் என்று அங்கே வந்து சொல்லியிருக்கிறது. Although there is no merit inherent in poverty. பஞ்சத்தில் வந்து ஒரு நன்மையும் அதில் கிடையாது. Poor people often realize how short life is and thus see their need for eternal life more readily than the rich do. பணக்காரர்கள் வந்து பார்க்கறதோட இந்த ஏழைகள் வந்து என்ன தெரியுமா, அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் வந்து குறுகியது என்று புரிந்து கொண்டு நித்திய ஜீவனுக்குள்ள காரியங்களை வந்து அவர் வந்து ஈடுபடும் என்றுதான் யாக்கோபு அங்கே சொல்லுகிறது. As Jesus explained after the encounter with the rich young ruler, அந்த ஐஸ்வர்யவானான அந்த அதிகாரி இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து பேசும் பொழுது, he said, it is hard for the wealthy to get into the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும்படிக்கு ஐஸ்வர்யவான்கள் வந்து ரொம்ப கடினம் என்று அவர் சொன்னார். பிகாஸ் their riches usurp the place that belongs to God alone. தேவனுக்குள்ள ஸ்தானம் பணம் கொடுத்து அவர் வந்து அது பறி முதலாக எடுக்கக்கூடிய ஒரு நிலைமையில காணப்படுகிறது. மார்க் சாப்டர் 10:17-27, மார்க் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 17-27 வசனங்கள். It is those who are poor materially who are also often poor in spirit
ரெக்கக்னைசிங் தேர் நீட் ஃபார் காட்ஸ் கிரேஸ். அப்போது இங்கே பொருளாதாரமாக வந்து ஏழைகளாக காணப்படுகிற நபர்கள் தான் வந்து ஆவிக்குரிய நிலைமையிலும் தேவனுடைய கிருபையும் வந்து எப்படி என்று என்னவென்று புரிந்து கொள்கிற நபர்கள். மேத்யூ சாப்டர் 5:3, லூக் 6:20, மத்தாய் 5:3, லூக்கா 6:20. When God sent his son to this earth, தேவன் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பும் பொழுது he chose a poor Jewish maiden to be his mother. ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டார்? ஐஸ்வர்யவான்களாக இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு பெண்மணியை தெரிந்து கொள்ளவில்லை. ஏழைகளில் ஏழையான மரியாளை அவர் தெரிந்து கொண்டார். ஒரு யூத பெண்மணியை அவர் வந்து தெரிந்து கொண்டார். மேரி எக்ஸால்டட். மரியாள் வந்து கர்த்தரை உயர்த்தின இதனை லூக்கா 1:52 53 வரைக்கும், லூக் சாப்டர் 1:52 and 53. He has brought down rulers from their thrones. சிங்காசனங்களிலிருந்து இந்த அதிகாரிகளை வந்து தேவன் வந்து கீழே தள்ளி போட்டார். and has exalted those who were humble. அதாவது எளிமை உள்ள நபர்களை, தாழ்ந்த மனதுள்ள நபர்களை வந்து அவர் உயர்த்தினார். he has filled the hungry with good things. நன்மையினாலே அந்த பசியுள்ள நபர்களை வந்து திருப்திப்படுத்தினார். and send away the rich empty handed. ஐஸ்வர்யவான்களை வந்து வெறும் கையோடு அவர் வந்து அனுப்பிவிட்டார் என்று சொல்லி மரியாள் சொல்லுகிறார். by choosing those whom the world rejects and despises. இந்த உலகம் புறக்கணிக்கிற நபர்களை தெரிந்து கொள்வது மூலம் God magnifies his riches of his grace. தேவனுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தை அவர் வந்து எடுத்து காட்டுகிறார். When James says that God chose the poor to be rich in faith, ஏழைகளை வந்து விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்று யாக்கோபு சொல்லும் பொழுது he means rich in the sphere of faith. விசுவாசத்தில் தான் வந்து அவர் ஐஸ்வர்யவான்களாய் காணப்படுகிறது, பொருளாதாரத்தில் அல்ல. They have spiritual riches in Christ through God's sovereign gracious choice. தேவனுடைய சர்வாதிகாரம் உள்ள அந்த தேர்தலினால இவர்களுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் கிடைத்தது என்று தேவன் சொல்கிறார். which brought them to faith in him. இதுதான் வந்து இயேசு கிறிஸ்துவினுள்ள விசுவாசத்துக்கு அவரை கொண்டு வந்தது. Paul says that in Ephesians 1:3-14. எபேசிய நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3-14 வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுல் அது சொல்கிறது. God's choice makes them heirs of the kingdom. இந்த ராஜ்யத்தினுடைய அவகாசம் இவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும்படிக்கு அவரை தெரிந்து கொண்டார் என்று ஜேம்ஸ் சாப்டர் 1:5, யாக்கோபு 1:5. At the moment of salvation, ரட்சிக்கப்படுகிற அந்த நிமிஷத்தில் they come under the reign of Christ in their hearts. இயேசு கிறிஸ்து அவரை வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார். கொலோசியன் சாப்டர் 1:13-14, கொலோசியர் 1:13-14 வரைக்கும் கிறிஸ்து தான் அவரை வந்து ஆண்டு கொண்டிருக்கிறது. பட் தேர் ரிமைன்ஸ் இன் த ஃபியூச்சர் த ஃபுல்னஸ் ஆஃப் தேட் அண்ட் இட்ஸ் பிளஸிங். அந்த எதிர்காலத்தில் இந்த யூத மக்களுக்கு என்ன தெரியுமா, ஒரு ராஜ்யமே வந்து அவர் கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஆண்டு கொள்கிற ஒரு ராஜ்யம் கொடுக்க போகிறார் என்று சொல்லி. ஸோ when Jesus returns in power and glory, அதேப்போ அவர் வந்து வல்லமையோடும் மகிமையோடும் இந்த உலகத்தில் வரும்பொழுது மேத்யூ சாப்டர் 25:31-34, மத்தாய் 25:31-34 வரைக்கும். ஸோ when James says that God promised the kingdom to those who love him, அவரை அன்பு கூறுகிற நபர்களுக்கு தேவன் வந்து இந்த ராஜ்யத்தை வந்து அவர் வந்து வாக்தத்தம் பண்ணினார் என்று சொல்லும் பொழுது he is describing the result of salvation. ரட்சிப்பினுடைய அந்த பலன் தான் இவர் சொல்லுகிறது. not the means to it. ரட்சிப்புக்காக என்பதல்ல. salvation is completely by God's grace and is received by faith alone. இந்த ரட்சிப்பு என்று சொன்னால் அது விசுவாசத்தால் மட்டும் கிடைக்கிற ஒரு காரியம் என்று எஃபேசியன்ஸ் 2:8-9, எஃபேசியர் 2:8-9 வரைக்கும். பட் when God lavishes his grace on us, அவருடைய கிருபை வந்து நமக்கு ஏராளமாக நம்ம மேல் அவர் வந்து நமக்கு கொடுக்கும் பொழுது we respond by loving him because he first loved us. அப்போ எப்போ அதுக்கு பதில் எப்படி தெரியுமா, அவரை அன்பு கூர்ந்து கொண்டு நாம் வந்து அதுக்கு பதில் அளிக்கும். காரணம் அவர் தான் நம்மை முதலாக அன்பு கூர்ந்தது. 1 John 4:7-10 and 19, 1 யோவான் 4:7-10 வரைக்கும் 19ஆம் வசனம். ஸோ ஜேம்ஸஸ் ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இஸ் தட் பார்ஷியாலிட்டி டுவர்ட்ஸ் த ரிச் அண்ட் அகேன்ஸ்ட் த புவர். இவருடைய அந்த ஆர்குமெண்ட் என்னவென்று சொல்லலாம், யாக்கோபு பட்சபாதம் யாருக்கு, ஏழைக்கும் அந்த ஐஸ்வர்யவான்களுக்கும் அந்த பணக்காரர்களுக்கும் இடையில அவர் காட்டுகிறது. ஓகே, இஸ் ராங் பிகாஸ் இட் புட்ஸ் அஸ் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அஸ் ஜட்ஜ் அண்ட் it puts us in the place where God chooses. ஆண்டவர் தான் வந்து யாரை தெரிந்து கொள்வது என்று அவர் தீர்மானிக்கிறது. அந்த ஸ்தானத்தில் நம்மை வைக்கிறதும் அந்த ஸ்தானத்திலிருந்து நம்ம மற்ற நபர்களை நியாயம் இருக்கிற நபர்களாய்
நம்மை வைத்துவிடும் இந்த பட்சபாதம் என்று அவர் சொல்கிறார். பை ஷோயிங் ஃபேவரட்டிசம், பட்சபாதம் காட்டுவதனால we assert the role that belongs to God alone who makes sovereign choices. ஆண்டவர் தான் வந்து சர்வவல்லமையுள்ள தேர்தல் அவர் பண்ணுகிறது. அதனால அதே இடத்துல நம்மை வைக்கும்படி தான் இந்த பட்சபாதம் கொண்டு செல்லும் என்று யாக்கோபு நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறது. Secondly, let us look at chapter 2 verse 6 to 7. ரெண்டாவதாக 6-7 வரை உள்ள வசனங்கள், 2வது அதிகாரம் நாம் பார்ப்போம். Partiality is wrong because it aligns you with God's enemies. இந்த பட்சபாதம் வந்து தவறான ஒரு காரியம். காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய விரோதிகளோடு உங்களை நீங்கள் சேர்க்கும் என்பதுதான் அதுக்கு காரணம். ஜேம்ஸ் states that by making distinctions based on outward factors, வெளிப்படையான காரியங்களை பார்த்து நாம் வித்தியாசத்தை பார்த்தால் the church has dishonored the poor man. இங்கே என்ன, இந்த சபை வந்து ஏழையான நபரை வந்து அவமதித்தார். Then he asked 2 rhetorical questions. 2 கேள்விகள், பதில் உடனடியாக கொடுக்கக்கூடிய 2 கேள்விகள் அவர் கேட்டார். Based on their current circumstances, அவருடைய இருந்த அந்த சூழ்நிலை அடிப்படையில், to show that by aligning themselves with the rich against the poor, அதாவது ஏழை வந்து அவமதித்து ஐஸ்வர்யவானோடு சேர்ந்து இவர்கள் இருக்கிறார். They are siding with God's enemies. தேவனுடைய எதிரிகளோடு இவரை வந்து வைத்து விடுகிறார். Who are also their own enemies. அவர்களுடைய எதிரிகள் தான் இந்த நபர்கள். தேவனுடைய எதிரிகளும் அவருடைய எதிரிகளும். ஆனால் வெளிப்படையான அந்த தோற்றத்தை வைத்து இவர்கள் வந்து இவரையும் வந்து அந்த ஐஸ்வர்யவான்களோடு சேர்த்து வைக்கிறார். Again, we must keep in mind that James is speaking here in generalities. இது பொதுவான ஒரு காரியம் தான் யாக்கோபு பேசுகிறது என்று நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். There were no doubts honest considerate men of wealth just as they were poor scoundrels. அதாவது ஏழையான அந்த பொல்லாங்கான நபரும் ஐஸ்வர்யவான்கள் வந்து தேவனுடைய காரியங்களை பற்றி யோசிக்கிற நபர்களும் இருந்தது என்று நாம் மறக்கக்கூடாது. ஜேம்ஸ் இஸ் நாட் டீச்சிங் that the church should ignore or despise the rich because of their riches. யாக்கோபு ஒருபோதும் சபை வந்து பணக்காரனே அந்த பணத்தினால நம்ம வந்து புறக்கணிக்க வேண்டும் என்றும் சொல்லவில்லை. that would be reverse discrimination. அது வந்து ஏழையை வந்து தூக்கி வச்சு பணக்காரனை வந்து இகழ்த்துகிற மாதிரி இருக்கும். So the church should show God's love and grace to all. சபை வந்து தேவனுடைய அன்பையும் தேவனுடைய கிருபையும் வந்து எல்லாருக்கும் எடுத்து காட்டக்கூடிய ஒரு கூட்டமாய் காணப்படும். whether rich or poor, அது ஐஸ்வர்யமுள்ள நபரோ அல்லது வந்து ஏழையான ஒரு நபரோ. rather he is saying that the rich should not be given preferential treatment. அப்போ இந்த யாக்கோபு சொல்கிறது ஐஸ்வர்யவான்களுக்கு அல்லது சம்பத்துள்ள நபர்கள் அப்படியெல்லாம் பொன்மோதிரம் எல்லாம் போட்டு வந்தால் அவருக்கு வந்து முன்ஸ்தானம் கொடுக்கக்கூடாது. டு த டிட்ரிமெண்ட் ஆஃப் அ புவர், ஏழைகளை அவமதித்து அப்படி கொடுக்கக்கூடாது. in an attempt to court their money or influence, அவருடைய பணம் கிடைக்கும்படிக்கு அவருடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கும்படிக்கு நாம் செய்யக்கூடாது என்று தான், சபை செய்யக்கூடாது என்று தான் யாக்கோபு சொல்லுது. ஸோ ஜேம்ஸ் மேக் 2 points here. யாக்கோபு இங்கே 2 காரியங்கள் நமக்கு எடுத்து சொல்கிறார். God's enemies use their strength to oppress the poor. தேவனுடைய எதிரிகள் அவருடைய அந்த வல்லமை, அவருடைய சக்தியை பயன்படுத்தி இந்த ஏழைகளை வந்து துன்புறுத்துவார். whereas God is concerned for justice for the poor. ஏழைகளுக்கு ஆண்டவர் வந்து என்ன தெரியுமா, ஆண்டவர் வந்து ஏழைகளை வந்து சரியான முறையில் வந்து பராமரிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரு நபர். He asks a question that required an affirmative answer. அவர் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் வேணும். Is it not the rich who oppress you and personally drag you into court? அவர் கேட்குற கேள்வி, ஐஸ்வர்யவான்கள் தானே உங்களை வந்து நியாயாசனத்துக்கு இழுத்து கொண்டு செல்றது, ஏழை ஒருபோதும் உங்களை அந்த மாதிரி செய்யவில்லை, இந்த ஐஸ்வர்யம் உள்ள நபர்கள் தான் உங்களை வந்து நியாயசனத்துக்கு இழுத்து கொண்டு போகிறது அல்லவா என்ற கேள்வி. பிகாஸ் ஆஃப் கிரீட் அண்ட் செல்ஃபிஷ்னஸ், சுயம் இருந்தும் அவர் அந்த பண ஆசையினாலேயும் அவர் வந்து இப்பேற்பட்ட காரியங்கள் செய்கிறார். இன் எவ்ரி கல்ச்சர் அண்ட் ஏஜ், அது எல்லா யுகத்திலையும் எல்லா கலாச்சாரத்திலையும் நாம் பார்க்குற ஒன்று தான். த வெல்த்தி டென் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் ஹெல்ப்லெஸ்லி புவர். அதாவது உதவியற்ற நிலைமையில் ஏழையாக இருக்கிற ஒரு நபரை வந்து துன்புறுத்துவது எல்லா நாட்களிலேயும் ஐஸ்வர்யவான்களுடைய ஒரு ஹோபியாய் காணப்படுகிறது. ஈவன் தோ த ரிச் மேன் டஸ் நாட் நீட் த மணி, ஐஸ்வர்யவானுக்கு பணம் தேவையில்லை, அப்படி இருந்தாலும் ஹீ ஃபோர்க்ளோசஸ் ஆன் புவர் பர்சன்ஸ் ப்ராப்பர்ட்டி டு கலெக்ட் ஆன் அ டெட். அப்போ இவர் என்ன தெரியுமா, இந்த ஏழையினுடைய அந்த இடத்தை வந்து எப்படியாவது பறிமுதல் செஞ்சு இவர்களுக்கு அதை கொண்டு வர வேண்டும் என்று உள்ள ஒரு இது. ஆர் ஹீ சார்ஜஸ்
exorbitant interest that the poor person could never hope to repay. பணத்தை வந்து கடன் கொடுத்து அதுக்கு வந்து அந்த பெரிய வட்டியெல்லாம் போட்டு இவர்களால் கட்ட முடியாத நிலைமைக்கு அவர்களை கொண்டு வருகிற ஒரு காரியம் அவர்கள் செய்யும். Or he pays pitiful wages that hardly allow a man to feed his family while the rich man just get richer. ஐஸ்வர்யவானுக்கு மீண்டும் மீண்டும் மறுபடியும் பணம் கிடைக்கும் பொழுது இவனுக்கு வந்து என்ன கொஞ்சம் பணத்தை மட்டும் சம்பளமாக கொடுத்து அவனுடைய குடும்பத்தை நடத்த முடியாத ஒரு நிலைமையில் அவனை கொண்டு வந்து இந்த ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும். The Old Testament repeatedly emphasizes that God is concerned for the rights of the poor. பழைய ஏற்பாடு மறுபடியும் எடுத்துக்காட்டுற ஒரு காரியம் தெரியுமா? தேவன் ஏழைகளுடைய அந்த காரியத்துக்காக போராடுகிற ஒரு நபர் என்று சொல்லி. The wicked queen Jezebel hired false witnesses to accuse Naboth and execute him. அந்த பொல்லாங்கான அந்த கொடூரமான அந்த ராக்னி யார்? எசபேல் என்ற ராக்னி கள்ள சாட்சிகளை வந்து அந்த விலைக்கு வாங்கி நாபோத்தை வந்து எப்படியாவது வந்து அவனை வந்து கொலை பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து செயல்பட்டான். தென் ஷீ seized his property. அவருடைய அந்த சம்பாத்தியத்தை அவர் எடுத்தார், அவருடைய இடத்தை வந்து பறிமுதல் செஞ்சார். ஜஸ்ட் பிகாஸ் ஹர் pouting husband wanted it for vegetable garden. அப்போ இந்த கொடூரமான இந்த ராக்னியினுடைய அந்த கணவனுக்கு இது வந்து காய்கறி நடுகிற ஒரு தோட்டமாக ஆக்க வேண்டும் என்று சொன்னதுனால அந்த இடத்தை பறிமுதல் செஞ்சார். பட் ஆஃப் திஸ் God pronounced severe judgment on Ahab and Jezebel. இதனாலே 1 Kings 21:1-24 1 ராஜாக்கள் 21:1-24 வரைக்கும் தேவன் ஆகாப் மேலேயும் எசபேல் மேலேயும் பெரிய ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்ததா அங்கே நம்மளால் பார்க்க முடியும். So the law stipulated that Israel appointed those who judged the people righteously. அப்போ உபாகமம் 16-20 சங்கீதம் 82 இதிலெல்லாம் that is Deuteronomy 16 and 20 Psalm 82 in all these things the law stipulated that Israel appointed those who judge people righteously. இங்கெல்லாம் வந்து நீதிபரமாக நீதியோட ஜனங்களை வந்து நியாயம் தீர்க்க வேண்டும் என்று அப்பேற்பட்ட நபர்களை நியாயாதிபதிகளை இஸ்ரவேல் வந்து நியமிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதாக இங்கே சொல்லியிருக்கிறார். Merchants were commanded to have full just weights and measures. அதாவது இந்த வியாபாரிகள் வந்து சரியான இடையை வைத்து அவர் வந்து பொருட்களை விற்க வேண்டும் என்று டியூட்ரானமி 25:15 உபாகமம் 25:15 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். Bribery was condemned in 1 Samuel 8:3, Psalm 15:5, 26:10, Amos 5:12. இங்கே வந்து bribery was condemned. லஞ்சம் வந்து கொடுக்கக்கூடாது என்று 1 Samuel 8:3, 1 Samuel 8:3, Psalm 15:5 and 26:10, Amos 5:12 இதிலெல்லாம் வந்து சொல்லியிருக்கிறது. So the prophets often confront Israel for oppressing the poor. அப்போது இந்த தீர்க்கதரிசிகள் வந்து இஸ்ரவேலை வந்து கடிந்து கொண்டது என்ன தெரியுமா? ஏழைகளை வந்து துன்புறுத்தி கொண்டிருக்கிற காரியம், எஸ்பெஷலி ஆர்ஃபன்ஸ் அண்ட் விடோஸ். அங்கே வந்து இவர்கள் குறிப்பிட்ட வண்ணமாக கணவன் இறந்து போன ஒரு மனைவியை ஒரு பெண்மணியையும் அப்பா இறந்து போன ஒரு பிள்ளையையும் வந்து பெரிய கஷ்டத்தில் அவர் கொண்டு நடத்தி சென்றார். You can see that in Isaiah chapter 1:17, Jeremiah 22:15-16, Ezekiel 22:7, Amos 4:1 and 5:15 and 24. ஏசாயா 1:17, எரேமியா 22:15-16 வரைக்கும், எசேக்கியேல் 22:7, ஆமோஸ் 4:1, 5:15, 24 இந்த வசனங்கள் நம்மளால் பார்க்க முடியும். Sodom was condemned because she had arrogance, adamant டுவர்ட்ஸ் காட். இவர் வந்து என்ன தெரியுமா, அந்த சோதமை வந்து நியாய தீர்த்த என்ன, அது வந்து ரொம்ப முட்டாள்தனமாக மண்டத்தனமாக அடம் பிடிச்சு கொண்டு தேவனுக்கு விரோதமாக வந்து அந்த பெருமையில் வந்து இருந்த ஒரு நபர். abundant food and careless ease, அதாவது ஏராளமான உணவுப் பொருட்கள் இருந்தது, ஆனால் வந்து அவர்கள் வந்து சோம்பேறிகளாகவும் காணப்பட்டது. பட் she did not help the poor and needy. ஆனால் இந்த சோதம் வந்து என்ன தெரியுமா, ஏழைகளையும் அந்த விதவைகளையும் வந்து அவர் பராமரிக்கவில்லை. In the New Testament, Paul exhorts in Colossians 4:1. புதிய ஏற்பாடில் பவுல் வந்து கொலோசியர் 4:1 இவ்வாறு சொல்கிறார், Masters, grant to your slaves justice and fairness. எஜமானங்களே, உங்களுடைய ஊழியர்களுக்கு சரியான நியாயத்தையும் சரியான காரியங்களையும் வந்து நீங்கள் வந்து செயல்பட வேண்டும். knowing that you too have a master in heaven. உங்களுக்கும் ஒரு எஜமான் பரலோகத்தில் உண்டு என்று நினைத்து கொண்டு நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று அங்கே பவுல் சொல்கிறார்.
So James's point is that if you give preferential treatment to the rich man who oppresses the poor, ஏழைகளை துன்புறுத்துகிற பணக்காரனோடு உங்களை வைத்து விட்டால் you are aligning yourself with God's enemies. அதாவது தேவனுக்கு விரோதிகளான நபர்களிடத்தில் நீங்கள் உங்களையும் வைத்து விடுகிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Okay, God's enemies blaspheme the name of Christ by which Christians have been called. இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரில் தான் கிறிஸ்துவர்களை அழைத்தது. அதனால தேவனுடைய இந்த எதிரிகளோடு சேர்ந்து நம்ம இருக்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய பெயரை அவமதிக்கிற மாதிரி என்று 2:7 யாக்கோபு சொல்கிறது. சாப்டர் 2:7. ஜேம்ஸ் செகண்ட் ரெட்டோரிக்கல் கொஸ்டின், ரெண்டாவது பதில் அளிக்கக்கூடிய கேள்வி, do they not blaspheme the fair name by which you have been called? உங்களை அழைத்த அந்த பேருக்கு விரோதமாக இவர் செயல்படவில்லையோ என்ற கேள்வி. The literal rendering, which has been called upon you, அதாவது உங்களை அழைத்த அந்த பேருக்கு அவமானத்தை அவமதிப்பை கொண்டு வருகிற நபராய் காணப்படுகிறது என்று இவர் சொல்கிறார். So it refers to the practice of a wife taking her husband's name or a child taking the name of his father. ஒரு குழந்தை தன்னுடைய தகப்பனுடைய பெயர் எடுப்பதும் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுடைய பெயர் எடுப்பதும் மாதிரி தான். கிறிஸ்டியன் டேக் த நேம் ஆஃப் தேர் சேவியர். கிறிஸ்தவர்கள் அவருடைய மீட்பருடைய பெயரை தான் எடுக்கும். ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர். அண்ட் we don't know the specific situation here. இங்கே எந்த சூழ்நிலையில் யாக்கோபு சொல்கிறது என்று நமக்கு தெரியாது. ஓகே, பட் the wealthy slave owners may have insulted their Christian slaves or slaves new lord or master because of several reasons. இப்போது இங்கே ரட்சிக்கப்பட்ட அந்த தாசர்கள், அந்த அடிமைகளை இந்த எஜமானர்கள் தூஷித்திருக்கலாம். நீ உன்னுடைய எஜமான் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி தூஷித்திருக்கலாம். The believing slave would have a new sense of independence. இந்த விசுவாசியான அடிமை அவருக்கு புதிய ஒரு சுதந்திரம் கிடைத்த ஒரு காரியம் அவனுக்கு தெரியும். And thus no longer cringe at his master's power. அப்போது இந்த எஜமானுடைய அந்த அதிகாரத்தை அதோட பெரிய ஒரு எஜமான் உண்டு என்று அவர் நினைக்கிற ஒரு நபர். He would have a new sense of honesty. அப்போ இந்த எஜமானுக்கு ஒரு புதிய அவங்களுக்கு சாதகமாக அவருடைய சுபாவத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுது. ஸோ thus not go along with masters dishonest practices. அதுக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த எஜமான் செய்கிற எல்லா தவறான காரியங்களையும் இவன் உணர்ந்தோடனே இருந்தது. ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எஜமானுடைய இந்த தவறான காரியங்களை இவனால் அது சப்போர்ட் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்கும்பொழுது இவனை எஜமான் தாறுமாறாக பேசும். So these and other reasons would have caused the rich unbelievers to blaspheme the name of Christ and those who follow him. அப்போது வேறு மற்ற காரணங்களாலேயும் என்ன தெரியுமா, இந்த விசுவாசிகளை அவிசுவாசிகளான ஐஸ்வர்யவான்கள் தவறாக பேசி அவருக்கு தேவனுக்கு விரோதமாக இருக்கிற நபர்களாய் காணப்படலாம். So again James' point is that showing partiality to the rich is wrong. ஐஸ்வர்யவான் இடத்துல அந்த பட்சபாதம் காட்டுவது அது தவறு என்று யாக்கோபு சொல்கிறது. பிகாஸ் யூ அலைன் யுவர் செல்ஃப் வித் தோஸ் ஹூ டிஸ்பைஸ் காட். தேவனை புறக்கணிக்கிற, தேவனை வெறுக்கிற நபர்களோடு உங்களையும் சேர்த்து கொள்கிறார் என்று யாக்கோபு சொல்கிறது. ஹி இஸ் நாட் சேயிங் தட் ரிச் பீப்புள் டூ திஸ். ஐஸ்வர்யவான்கள் இது செய்யும் என்று சொல்லலை, பட் இஸ் மேக்கிங் ஜெனரலைசேஷன். அப்போது இங்கே ஏழையாக இருந்தாலும் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் பொதுவாக யாக்கோபு சொல்கிறது, வெளிப்படையான தோற்றத்தில் ஒரு நபரை இகழ்த்தவோ ஒரு நபரை புகழ்த்தவோ நாம் செய்யக்கூடாது என்று அவர் சொல்கிறது. பட் why caught the favor of those who oppose God? தேவனை எதிர்க்கிறான், தேவனுக்கு விரோதமாய் நடக்கிற நபர்களோடு எதுக்கு நீ அவனுடைய ஐக்கியம் வைக்க வேண்டும் என்று தான் யாக்கோபு கேட்கிறது. There are many ways we can fall into the sin that James is warning us against here. நாம் இப்பேற்பட்ட பெரிய அந்த குழப்பத்தில் வீழுகிற நபர்களாய் காணப்படும் யாக்கோபு சொல்லும்போது. அப்போ அதனால் இப்பேற்பட்ட காரியங்களில் நாம் வெளிப்படையான தோற்றம் வைத்து மற்ற நபர்களை நியாயம் தீர்க்கக்கூடாது. அப்படி செஞ்சால் தேவனுடைய ஸ்தானத்தை நான் சரியில்லாத முறையில் அது பறித்து நம்மை தேவனுடைய ஸ்தானத்தில் வைத்து மற்ற நபர்களை நியாயம் தீர்க்கிற நபர்களாய் நாம் காணப்படும். So let us not do that. Let us not judge others. Let us not take usurp God's sovereign place
ஆஸ் அ ஜட்ஜ் தேவனுடைய அந்த ஸ்தானத்தை வந்து ஒருபோதும் நாம் எடுக்காமல், let us not just evaluate people by outward appearance. வெளிப்படையான தோற்றத்தின் அடிப்படையில் மற்ற நபர்களை ஒருபோதும் நாம் நியாயம் தீர்க்கக்கூடாது. There are good believers, rich people as believers and bad people as poor people. ஐஸ்வர்யவானாகிய ரட்சிக்கப்பட்ட நபர்களும் இருக்குது, கெட்டவனாகிய வந்து ஏழையும் இருக்குது. அண்ட் there are believers, poor believers, ஏழையான விசுவாசிகளும் இருக்குது. and there are bad rich people, unbelieving rich people, அவிசுவாசிகளான ஐஸ்வர்யவான்களும் இருக்குது. அப்போது James is not telling that God chose the poor because of their poverty. யாக்கோபு ஒருபோதும் சொல்லவில்லை இந்த ஏழையை வந்து அவனுடைய பஞ்சத்தினால் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். and God is talking against the rich because of the wealth. No, it is not. There are both generalization. James is talking about in a general manner that we should not show partiality. It is wrong. இந்த பட்சபாதம் வந்து தவறானது. அப்படி காட்டினால் வந்து தேவனுடைய பெயரையும் தேவனுடைய ஸ்தானத்தையும் வந்து நாம் பறித்தெடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் யூ ஷுட் நாட் அலைன் வித் எனிமீஸ் ஆஃப் காட். தேவனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய நபர்கள் இடத்துல குறிப்பிட்ட வண்ணமாக அப்பேற்பட்ட ஐஸ்வர்யங்களோடு கூட உங்களை ஒருபோதும் நீங்கள் வைக்கக்கூடாது. பிகாஸ் யூ ஆர் பிளாஸ்ஃபேமிங் த நேம். ஆண்டவருடைய நாமத்துக்கு அவதூறு கொண்டு வருகிற நபர்களாய் நாம் காணப்படும். மே த லார்ட் ஹெல்ப் அஸ் to do exactly what the word of God says. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதன் அடிப்படையில் செயல்பட தேவன் நமக்கு கிருபை தரட்டும். Until we see again next week, may the Lord hold you and take care of your life in a peaceful manner. சமாதானத்தோடு தேவன் உங்களுடைய வாழ்க்கையை வந்து அவர் வந்து பராமரிக்கட்டும். and may the name of the Lord be glorified. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. പാലകൻ നീ എൻ്റെ അഭയസ്ഥാനം. നീറിടും വേളയിൽ നീ എനിക്കേകിടും നന്മയിൻ നീരുറവാ. നീറിടും വേളയിൽ നീ എനിക്കേകിടും നന്മയിൻ നീരുറവാ. നീ ഞങ്ങൾക്കേകിടും നന്മകളോർത്തെന്നും പാടിടും സ്തുതിഗീതങ്ങൾ. നീ ഞങ്ങൾക്കേകിടും നന്മകളോർത്തെന്നും പാടിടും സ്തുതിഗീതങ്ങൾ. ആകുല നേരത്തും ആനന്ദഗാനങ്ങൾ പാടി ഞാൻ ആശ്വസിക്കും. നീറിടും വേളയിൽ നീ എനിക്കേകിടും നന്മയിൻ നീരുറവാ. നീറിടും വേളയിൽ നീ എനിക്കേകിടും നന്മയിൻ നീരുറവാ. നീ എൻ്റെ രക്ഷകൻ, നീ എൻ്റെ പാലകൻ, നീ എൻ്റെ അഭയ
സാഗരേ ഘോരമാമലകൾ അടിക്കടി ഉയർന്നിടുമ്പോൾ ജീവിത സാഗരേ ഘോരമാമലകൾ അടിക്കടി ഉയർന്നിടുമ്പോൾ കർത്താവിലെപ്പോഴും സന്തോഷിച്ചാർക്കുവിൻ സ്തോത്രയാഗം കഴിപ്പിൻ നീറിടും വേളയിൽ നീ എനിക്കേകിടും നന്മയിൻ നീരുറവാ നീറിടും വേളയിൽ നീ എനിക്കേകിടും നന്മയിൻ നീരുറവാ നീ എൻ്റെ രക്ഷകൻ നീ എൻ്റെ പാലകൻ നീ എൻ്റെ അഭയസ്ഥാനം നീറിടും വേളയിൽ നീ എനിക്കേകിടും നന്മയിൻ നീരുറവാ നീറിടും വേളയിൽ നീ എനിക്കേകിടും നന്മയിൻ നീരുറവാ. Let us pray. Eternal God, our loving Heavenly Father, we are so thankful for this wonderful morning that you have given to us. And we have been looking at the genuine believers and partiality. Lord, we have just looked at and it says that partiality is wrong. And we should not evaluate people based on the outward look. But Lord, help us also not to align ourselves with the enemies of your word. And help us to live according to your word. And thank you so much for the blessings and goodness that you have bestowed upon our lives. Help us to be thankful to you, and we commit each and every one of us and the entire world and the pandemic everyone is fighting against. And thank you so much for protecting and providing everything what we need. We thank you once again for the great salvation. In Jesus' name we pray. Amen. நம்மள பிதாவாகிய தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபைகள், பரிசுத்தாவினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் நாம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.